அத்தியாயம் 8. இந்த சாயா மூலமா தானே என்னோட விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுது. இவளை வச்சே உன் கண்ணை நான் குத்துறேன். இப்போ அவகிட்ட நான் என்ன சொன்னாலும் அதை உன்கிட்ட வந்து ஒப்பிச்சிடுவா. அதனால நான் இப்போ அவகிட்ட ஒன்று சொல்லுவேன். அதையும் உன்கிட்ட வந்து சொல்லுவா. எனக்கு அதுதான் வேணும் என்று நினைத்துக்கொண்டு சாயாவிடம் கூறினாள். சாயா, உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வேணுமே, செய்வியா? என்ன உதவி அதித்தி, சொல்லு. என்னால முடியும்னா கண்டிப்பா செய்வேன். அது ஒண்ணுமில்ல. உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நானும் ரக்ஷித்தும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நானும் அவனும் சேர்ந்து ஒரு நாள் லீவு போட்டுட்டு இங்கேயே லோக்கல்ல ஒரு ட்ரெக்கிங் போலாம்னு இருக்கோம். இங்கே நிறைய ட்ரெக்கிங் ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா எல்லாரும் வீக்கெண்ட்ல தான் போவாங்க. அப்போ கொஞ்சம் ரஷ் இருக்கும். அதனால ஒரு மிட் வீக்ல போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரக்ஷித் தான் போகலாமான்னு கேட்டான். எனக்கும் அது பிடிச்சது. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு நீ கிளாஸ் எடுக்கிற நோட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? ட்ரெக்கிங்கா? எங்க? எப்போ போக போறீங்க என்று கேட்ட சாயாவிற்கு எங்கு போக போகிறார்கள், என்றைக்கு போக போகிறார்கள், யார் ஆர்கனைஸ் பண்றாங்க, புறப்படும் நேரம் போன்ற அனைத்து விவரங்களையும் அதித்தி அவளுக்கு கூறினாள். ஓ, இவ்வளவுதானா? இதுக்குத்தான் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தியா? இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா? நான் எடுக்கிற நோட்ஸ்ல கார்பன் பேப்பர் வச்சு எடுத்து கொடுக்கட்டுமா? அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் சாயா. நீ நோட்ஸ் கொடுத்தா நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொடுத்துடுவேன். அது போதும் என்று கூறியவள் மனதிற்குள், இதை அப்படியே ஒண்ணு விடாம மீரா கிட்ட போய் சொல்லணும். இந்த ஹெல்ப் தான் உண்மையிலேயே நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது என்று கூறிக்கொண்டாள். அதித்தி நினைத்ததில் சிறிதும் தவறு இல்லை என்பது போல் சாயா மீராவிடம் ஒன்று விடாமல் அதித்தி கூறிய அனைத்தையும் ஒப்பித்தாள். மீராவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. நான் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் விஷ்ணு நம்பவே மாட்டேங்கிறான். உன்மேல அப்படி ஒரு அபார நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஆனா உன்னை கையும் களவுமாக பிடிச்சு அவன்கிட்ட காமிச்சிட்டேன்னா அவன் நம்பித்தானே ஆகணும். இது எனக்கு நல்ல ஒரு சான்ஸ். உன்கிட்ட விஷ்ணுவை ஏமாற விடவே மாட்டேன் என்று நினைத்தவள் மதிய உணவு இடைவேளையில் விஷ்ணுவிடம் கூறினாள். விஷ்ணு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது அதித்தியை பத்தின்னு சொல்லி போர் அடிக்காத மீரா. நான் போர் அடிக்கல விஷ்ணு. இது உண்மையிலேயே முக்கியமான விஷயம். இதை கண்டிப்பா நீ கேட்கணும். கேட்கணுங்கிறத விட நாம 2 பேரும் அதை பார்க்கணும். என்ன சொல்ற மீரா? ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் விளங்குற மாதிரி தான் சொல்லேன். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இப்படிதான். அதித்தி சொல்றது ஒண்ணுமே புரியாது. நீ சொல்றது அதுக்கு மேல. 2 பேருமே எனக்கு புரியிற மாதிரி பேசுறதே கிடையாது. இதை புரிஞ்சுக்க நான் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு எனக்கே தெரியல. உன்னோட வியாக்கியானம் எல்லாம் போதும் விஷ்ணு. அடுத்த புதன்கிழமை நாம ஒரு இடத்துக்கு போறோம். நாம என்றால் நீயும் நானும் மட்டும்தான். என்ன விளையாடுறியா மீரா? புதன்கிழமை கிளாஸ் இருக்கும். ஹாலிடேயும் இல்ல, வீக்கெண்டும் கிடையாது. நீ பாட்டுக்க ஒரு ப்ரோக்ராம் போடுற. பரவாயில்ல மச்சி, லீவு போட்டுட்டு போகலாம். அப்படி என்னடி இடம் அது லீவு போட்டுட்டு போறதுக்கு? ஒரு குரூப் ட்ரெக்கிங் போறாங்கடா. நாமளும் போகலாம். அங்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் காத்துக்கிட்டு இருக்கு. நாம தான் இதுவரைக்கும் ட்ரெக்கிங் போனதே இல்லையே. போயிட்டு வரலாம்டா. ஆமா, அதித்தி கிட்ட கேட்டியா? இல்ல, கேட்கல. கேட்டாலும் அவள் எப்படியும் வரப்போறதில்ல. அதனால நீயே கேளு, நான் கேட்க மாட்டேன். மீரா கூறியவாறே விஷ்ணு கேட்டதற்கு அதித்தி வரவில்லை என்று கூறிவிட்டாள். உடனே மீரா அந்த ட்ரெக்கிங் ஆர்கனைசர்களிடம் அந்த தேதியில் ட்ரெக்கிங் செல்கிறார்களா என்பதை கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டாள். இன்னும் 2 நபர்கள் வரலாமா என்று கேட்டதற்கு அவர்களும் வர சொன்னார்கள். அதற்கு முன்பு ஒரு தொகையை கட்டி ரெஜிஸ்டர் செய்ய கூறினார்கள். மீராவும் அவ்வாறே செய்தாள். ரெஜிஸ்டர் செய்திருந்த தேதியில் இருவரும் கிளம்பி சென்றனர். அங்கு இவர்களுக்காக காத்திருந்த அந்த ஆர்கனைசர், வந்துட்டீங்களா? கிளம்ப வேண்டியதுதான். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்தாச்சு, புறப்படலாமா என்று கேட்டார். உடனே மீரா, என்ன இது, அதித்தி ரக்ஷித் 2 பேரையுமே காணோமே என்று எண்ணிக்கொண்டு அவரிடமே கேட்டாள். அவ்வளோதானா சார்? எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல இன்னும் யாராவது வரவேண்டியது இருக்கா? இல்ல மேடம், 10 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. பாருங்க, 10 பேரும் இருக்கோம். கிளம்பலாமா? விஷ்ணுவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. எதற்காக இங்கே அழைத்து வந்தாய்? ஏதோ பார்க்க போகிறோம் என்று சொன்னாயே, என்ன அது என்று கேட்பது போல மீராவை பார்த்தான். மீராவிற்கு சில நிமிடங்கள் ஒன்றும் புரியவில்லை. பிறகு சுதாரித்துக் கொண்டாள். மெல்ல புரிய ஆரம்பித்தது. அதித்திக்கு சாயா என்னிடம் எல்லாத்தையும் வந்து சொல்றான் தெரிஞ்சு போச்சு.
அதனால இதை திசை திருப்பி விட்டிருக்கா. அதித்தி, நீ இவ்வளவு மோசமான யோசிக்கணுமா? உன் மனசுல கள்ளம் குடியேறிடுச்சு. உன்னோட சாமர்த்தியமான திட்டத்துல என்ன கவுத்துட்ட, அது பரவாயில்ல. ஆனா என்னை கவுக்கணும்னு உன்னை உயிரா நேசிக்கிற விஷ்ணுவை ஏமாத்திரியே. சரி, பரவாயில்ல, இந்த முறை நீ ஜெயிச்சிட்டதாவே இருக்கட்டும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ என்கிட்ட மாட்டுவடி. அப்போ கையும் களவுமா உன்னை பிடிச்சு விஷ்ணு கிட்ட காட்டுவேன் என்று நினைத்து கொண்டாள். என்ன விஷ்ணு, வந்ததுதான் வந்தோம், ட்ரெக்கிங் போயிட்டே போயிடலாமா? ஐ எம் சாரிடா, உனக்கு வச்சிருந்த சர்ப்ரைஸ் என்னால காட்ட முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல மீரா, விடு, நம்ம ட்ரெக்கிங் போகலாம். நாம இதுவரைக்கும் எல்லா இடமும் சுத்தி இருக்கோம், ட்ரெக்கிங் போனதே இல்லையே. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். லெட் அஸ் ஹேவ் இட். இருவரும் ட்ரெக்கிங்கை முடித்துக்கொண்டு அவரவர் வீடு திரும்பினர். கல்லூரிக்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டு வந்து நிற்கும் அதிதியை பார்த்து சாயா கேட்டாள். என்ன அதிதி, இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன? நோட்ஸ் எல்லாம் கேட்ட, என்ன ஆச்சு? காலேஜுக்கு வந்துட்டியே? ஆமா சாயா, பிளான் பண்ணின மாதிரி போக முடியல. ரக்ஷித்துக்கு ஒரே தலைவலி, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டான். நானும் காலேஜுக்கு வந்துட்டேன். எப்படியோ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாயா. இதுல என்ன இருக்கு அதித்தி, நான் எடுக்கிற நோட்ஸை நீ ஜெராக்ஸ் எடுத்துக்க போற, அதுக்கு எதுக்கு இவ்வளவு தேங்க்ஸ் சொல்ற? அடுத்த சில தினங்களில் மீரா சாயாவிற்கு ஃபோன் செய்து கூறினாள். சாயா, அதித்தியை பத்தி நீ தான் என்கிட்ட சொல்றேன்னு அவ கண்டுபிடிச்சிட்டா. அதை கேட்டவுடன் சாயா மிகவும் பயந்து போயிட்டாள். என்ன சொல்ற மீரா? நடந்ததையெல்லாம் கூறிய மீரா, அன்னைக்கு அவ காலேஜுக்கு வந்திருந்தா தானே என்று கேட்டாள். ஆமா மீரா, அந்த பையனுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு ட்ரெக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டானாம். அதனால இவ காலேஜ் வந்திருந்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீரா. இந்த அதித்தி எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாத, ஒன்னும் ஆகாது. நீ இப்போதைக்கு பேசாம இரு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு. அம்மா தாயே, போதும்மா. உங்க 2 பேரோட விஷயத்துல என்ன இழுக்காதீங்க. எனக்கு இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் வாங்கணும். எனக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. உனக்கு என்னை பத்தி தெரியாதா சாயா? எனக்கு உதவி பண்றவங்கள நான் தொந்தரவுக்கு ஆளாக்கவே மாட்டேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுனால நீ ட்ரபிள்ல லேண்ட் ஆக விடவே மாட்டேன். சாயாவிற்கு மீரா மிகவும் நல்ல பெண் என்பது நன்றாக தெரியும். ஆதலால் அவளுக்கு உதவி செய்வதில் எந்த தொந்தரவும் வராது என்பது புரிந்தது. அதனால் மீரா கேட்டதற்கு சம்மதித்தாள். அத்தியாயம் 9. அன்று பேக்கிங் கிளாஸ் சென்றுவிட்டு வீடு திரும்புவதற்கு மீராவிற்கு சிறிது தாமதமாயிற்று. பேக்கிங் வகுப்பில் எல்லோரும் கவனமா கேட்டுக்கோங்க. சாக்கோ கேக் செய்வதில் விருப்பம் இருக்கிறவங்க இங்க பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கலாம். அதை செய்வதில் நிறைய நுணுக்கங்கள் இருப்பதால் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சால்தான் கேக் மிகவும் சுவையாக பேக் செய்து எடுக்க முடியும். அதற்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும். விருப்பம் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க என்று ஒரு அறிக்கை விட்டனர். மீராவிற்கோ சாக்கோ கேக் செய்வதில் எக்ஸ்பர்ட் ஆக வேண்டும் என்று மிகவும் விருப்பம். அவள் அம்மாவிடம் கூறிய போது அவர்கள் அதற்கு ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கவில்லை. அதனால் அவள் அதில் சேர்ந்து கொண்டாள். சரியான சுவையும் சரியான பதமும் வரும் வரைக்கும் செய்து பார்க்கலாம். அன்று 2-3 முறை செய்து பார்த்துவிட்டு வீடு திரும்ப சிறிது தாமதமாயிற்று. எப்பொழுதும் ஸ்கூட்டியை எடுத்து செல்பவள் இன்று அது பழுதடைந்து இருந்ததால் வரும்பொழுது ஆட்டோவில் வந்துவிட்டாள். திரும்பி செல்லும் போது மழை வரும் போல் குளிர்காற்று அடித்தது. வானிலை நன்றாக இருக்கவே நடந்து செல்லலாம் என்று முடிவெடுத்தவள் நடக்க ஆரம்பித்தாள். செல்லும் வழியில் ஒரு பூங்கா உள்ளது. அந்த பூங்காவை தாண்டிதான் அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பூங்காவிற்கும் அவர்கள் வீடு இருந்த தெருவிற்கும் இடைப்பட்ட சாலையில் ஒரு மூலையில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் உள்ளது. அங்கு கிடைக்கும் வெனிலா ஐஸ்கிரீம் மற்றும் சுட சுட குலாப் ஜாமுன் மிகவும் பிரபலம். அதை பற்றி தெரிந்தவர்கள் கண்டிப்பாக அங்கு வந்து சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். மீரா, விஷ்ணு, அதித்தி மூவரும் அடிக்கடி வந்து சாப்பிடுவார்கள். நடந்து சென்று கொண்டிருந்தவளுக்கு ஐஸ்கிரீம் பார்லர் வந்தவுடன் ஒரு சிறிய சபலம் ஏற்பட்டது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு போகலாமா என்று யோசித்தவள் அங்கு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அதித்தியை பார்த்து விட்டாள். அதித்தியும் ரக்ஷித்தும் அமர்ந்து வெனிலா ஐஸ்கிரீமை குலாப் ஜாமுனுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஆஹா, மாட்டினடி மவளே என்று நினைத்து கொண்டவள் அவர்கள் அடுத்து எங்கே போவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் அப்படியே வந்த வழியே பின்னோக்கி சென்றாள். அங்கு உள்ள ஒரு டெய்லர் கடை வாசலில் நின்று கொண்டாள். அங்கிருந்து பார்த்தாள். அவர்கள் இருவரையும் அங்கிருந்து அவளால் பார்க்க முடிந்தது. இருவரும் ஐஸ்கிரீம் தின்றுவிட்டு மெதுவாக நடந்து அந்த பூங்காவிற்குள் நுழைந்ததை மீரா பார்த்தாள். அவர்களுக்கே தெரியாமல் அவளும் மெதுவாக அவர்கள் பின்னே சென்றாள்.
அவர்கள் இருவரும் ஏதோ காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருப்பது புரிந்தது. ஆனால் என்ன என்பது அவளுக்கு கேட்கவில்லை. அதித்தி விரலை ஆட்டி ஆட்டி அவனிடம் ஏதோ கோபமாக பேசுவது புரிந்தது. அதை சிறிது நேரம் ரசித்தபடி கேட்ட ரக்ஷித் பிறகு அவள் கைகளை பற்றி சுழற்றி அவள் தோள் மீது கை போட்டு அவளை அணைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த மீராவிற்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடி பாவி, என்ன பொண்ணுடி நீ? சின்ன வயசுலேருந்து அந்த விஷ்ணு கிட்ட பழகி அவனை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இப்படி ஒரு மோசமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எக்கேடு கெட்டு போ. விஷ்ணு கிட்ட சொல்லி அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அதை செய்ய வேண்டியதானே? விஷ்ணுவுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான். அவனால தாங்கவே முடியாது. பாவம், எவ்வளவு மென்மையான குணம் கொண்ட ஒரு பையன். அவனை ஏமாற்றுவதற்கு உனக்கு எப்படி மனசு வந்தது என்று அவள் மனம் குமைந்தது. வீடு திரும்பியவளுக்கு எதுவுமே செய்ய தோன்றவில்லை. அடுத்து என்ன செய்யலாம் என்பதிலேயே அவள் யோசனை இருந்தது. அம்மா கிட்ட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம். அம்மா, நீ எதுக்கு இதுலெல்லாம் தலையிடுற? இதுல உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்பாங்க. உனக்கு விஷ்ணு மேல இன்ட்ரெஸ்டான்னு கேட்பாங்க. என்னால ஆமாம்னு சொல்ல முடியாது, இல்லைன்னும் சொல்ல முடியாது. அவளையே நேரிடையாக கேட்டா என்ன? உடனே என் மேல பாஞ்சிடுவா. உனக்கு என்ன வந்தது, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு கத்துவா. அதனால இதை கொஞ்சம் பொறுமையாதான் கையாள வேண்டும். அதித்தி, ஒரு தகுந்த நேரத்துல உன்னை இதை பத்தி கேட்காம விடமாட்டேன் என்று நினைத்தாள். அத்தியாயம் 10. இந்த ட்ரெக்கிங் நிகழ்வுக்கு பிறகு விஷ்ணுவிற்கு மீராவின் மேல் ஒரு சிறிய சந்தேகம் எழுந்தது. அதித்தி கூறியபடி இவளே நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறுகிறாளோ என்ற ஐயமும் தோன்றியது. அதை அவனால் அவளிடம் நேரிடையாக கேட்கவும் முடியவில்லை. உண்மையிலேயே அது தற்செயலாக நடந்த ஒன்றாக இருந்தால் நான் கேட்பது அவளை மிகவும் காயப்படுத்திவிடும். அதனால் என்னால கேட்க முடியாது. இப்போதைக்கு இதை இப்படியே விட்டுவிடுவதுதான் நல்லது. ஆனா மீரா தொடர்ந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா கேட்க வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான். இவ்வாறு இருக்கும் பொழுது கல்லூரியில் இன்டர் காலேஜ் சயின்ஸ் ஃபெஸ்ட் பற்றி அறிவித்தனர். விஷ்ணு வேதியியல் எடுத்து படிப்பதால் அது சம்பந்தமாக இந்த சயின்ஸ் ஃபெஸ்டில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான். பின்வரும் நாளில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற குறிக்கோள் அவனுக்கு இருந்ததால் இந்த சயின்ஸ் ஃபெஸ்ட் அதற்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் என்று அதில் கலந்து கொண்டான். அவனுக்கு எப்பொழுதுமே உணவுப் பொருட்களும் அதன் வேதியியல் மாற்றங்களும் பற்றி ஆராய்ச்சி செய்வதில் மிகவும் விருப்பம். அதனாலேயே அந்த தலைப்பிலேயே கட்டுரை எழுதி சமர்ப்பிக்க முடிவு செய்தான். அதற்காக நிறைய நேரம் ஒதுக்கி பலவித புத்தகங்களிலிருந்து குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தயார் செய்தான். உணவு சமைக்கப்படும் போது ஏற்படும் வேதியியல் மாற்றங்கள், சமைத்த உணவை பாதுகாப்பதற்காக என்னவெல்லாம் சேர்க்க வேண்டும், அதை சேர்த்த பிறகு அந்த உணவை எத்தனை நாட்களுக்குள் உபயோகப்படுத்த வேண்டும் மற்றும் அவற்றின் கலோரி அளவு என்ன, கலோரியின் அளவு சமைத்த பிறகு மற்றும் சமைப்பதற்கு முன் என்பதெல்லாம் அவன் எழுதிய கட்டுரையில் அடங்கும். இந்த துறையில் அவன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று விரும்பியதே சமைத்த உணவின் கலோரியை பற்றி நன்றாக அறிய வேண்டும் என்பதற்கே. இப்பொழுது உள்ள பரபரப்பு மிகுந்த உலகில் எல்லோருடைய கவலையும் உடலை பராமரிப்பதற்கே. முக்கால்வாசி பேருக்கு உடல் எடை குறைப்பு மிகவும் சவாலாக இருக்கிறது. அதற்காக உட்கொள்ளும் உணவில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள தேவையாக இருக்கிறது. குறைந்த கலோரிகள் உள்ள அதே சமயம் ஆரோக்கியமான உணவு என்பதுதான் இந்த அவசர உலகின் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அதனால் விஷ்ணுவின் தேர்வு வெவ்வேறு உணவுப் பொருட்களின் ஊட்டச்சத்துக்களை சோதிப்பது என்பதாக இருந்தது. அதாவது எந்த வேதியியல் மாற்றத்தில் உணவானது கலோரி குறைந்து அதன் சத்துக்களை இழக்காமல் இருக்கிறது என்பதை அறிவதே. இதற்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்தது மீராதான். அவளது மாமா பூனாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பேராசிரியராக உள்ளார். அவரிடமிருந்து நிறைய தகவல்களை கேட்டு அதனை விஷ்ணுவிற்கு தெரியப்படுத்தினாள். அதித்தியோ இதை பற்றி சிறிதளவும் கண்டு கொள்ளவே இல்லை. அவளுக்கு செமஸ்டர் பரீட்சை நடக்க இருப்பதாகவும் அதனால் அவளால் இது சம்பந்தமாக உதவி செய்வதற்கு இயலாது என்பதையும் தெரிவித்தாள். விஷ்ணு மீரா இருவரின் கடின உழைப்பும் வீணாகவில்லை. விஷ்ணுவின் கட்டுரை மிகச்சிறந்த கட்டுரையாக அறிவிக்கப்பட்டு அவன் பல பாராட்டுதல்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவன் கட்டுரைக்கு முதல் பரிசு கிடைத்தது. விஷ்ணு அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு இது ஒரு நல்ல படிக்கட்டாக அமைந்தது என்றுதான் நினைத்தான். மீராவின் பங்களிப்பு இல்லாமல் இது இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்குமா? அவளுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என நினைத்ததோடு அல்லாமல் அவளை வானளாவ புகழ்ந்து தள்ளி பலமுறை நன்றியும் கூறினான். இதில் 2-3 வாரங்கள் கடந்து சென்றதால் அந்த ட்ரெக்கிங் விஷயம் இருவருக்கும் தற்காலிகமாக மறந்தே போனது. அவர்கள் இருவருக்கும் மறந்து போனாலும் அதிதி அதனை மறக்கவில்லை. விஷ்ணு இப்போ ரொம்ப பிஸியா இருக்கான்.
இந்த டைம்ல கேட்டாக்க அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்காது. சரியான சமயம் பார்த்து தான் கேட்கணும். இந்த மீரா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இதை பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கேன், அதை எப்படி அரங்கேற்றாமல் விடுவேன் என்று தகுந்த சமயத்தை எதிர்பார்த்து பொறுமையாக காத்து கொண்டிருந்தாள். சில தினங்கள் கழித்து அதித்தி விஷ்ணுவை கேட்டாள். ஆமாம் விஷ்ணு, நீயும் மீராவும் சேர்ந்து ட்ரெக்கிங் போயிட்டு வந்தீங்களாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னை கூப்பிடணும்னு உங்களுக்கெல்லாம் தோணவே இல்லையா? வாட்? உங்ககிட்ட சொல்லலையா? உனக்கு என்ன அம்னீஷியாவா? பிளான் பண்ணின உடனேயே உங்ககிட்ட கேட்டேன். நீ தான் கிளாஸ் இருக்கு, ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொன்ன. இப்போ கூப்பிடலன்னு சொல்ற? ஓ ஆமாண்டா விஷ்ணு, நீ கூப்பிட்டது இப்போதான் ஞாபகத்துக்கு வருது, நான் மறந்துட்டேன். ஐ எம் வெரி சாரிடா. சரி அதை விடு. ட்ரெக்கிங் எப்படி இருந்தது? நான் வேற இல்லை. உடனே நம்ம மீரா என்னை பற்றி ஒரே புகாரா அள்ளி விட்டிருப்பாளே. நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன். திடீர்னு எப்படி பிளான் போட்டீங்க? நான் சொன்னா நீ என்ன நம்பவா போற? இந்த மீரா என்கிட்ட ட்ரெக்கிங் போலான்னு எத்தனை தடவை கேட்டிருக்கா தெரியுமா? ஆனா அவளுக்கு உன் கூட மட்டும்தான் போயிட்டு வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னு இப்பதான் தெரியுது. இது அவ முன்னாடியே கேட்டிருக்கலாமே. கரெக்டா எனக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கிற சமயம் பார்த்து கேட்கணுமா? நீங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட எதேச்சியா கேட்குற மாதிரி நான் ஃப்ரீயா இருப்பேனான்னு கேட்டா, நானும் எனக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கிறதுனால அதை மிஸ் பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன். உடனே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணணும்னு அவசர அவசரமா இந்த பிளான் போட்டு உங்ககிட்டையும் சொல்லி உன்னையும் கூட்டிட்டு போயிருக்கா. யாருக்கு தெரியும், நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானும் மீராவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம்னு வந்து என்கிட்ட சொன்னாலும் சொல்லுவடா. உண்மையை சொல்லு, நான் யாரோடவோ ட்ரெக்கிங் போறேன்னு உன்கிட்ட சொல்லித்தானே உன்னை கூட்டிக்கிட்டு போனா. ஏன் அதித்தி இப்படியெல்லாம் பேசுற? நாம எல்லா இடமும் போயிருக்கோம், ட்ரெக்கிங் போனதே இல்லையேன்னு தான் இதை பிளான் பண்ணோம். உன்னையும் தான் கூப்பிட்டோம், நீ தான் வரல. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. உனக்கு இமேஜினேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதை வேற ரூட்ல காமிச்சுனா நீ நல்லா ஷைன் பண்ணுவ. அதான பார்த்தேன். நீ எங்க மீராவை விட்டு கொடுக்க போற? ஏன், அந்த ட்ரெக்கிங் நான் ஃப்ரீயா இருக்கும்போது பிளான் பண்ணி இருக்கலாமே. ஓகே அதித்தி, ஐ எம் வெரி சாரி. இனிமே எங்க போனாலும் நீ, நான், மீரா 3 பேரும் சேர்ந்தே போலாம், ஓகேயா? அது என்ன மீரா கொசுரு? இனிமே எங்க போனாலும் நீயும் நானும் மட்டும்தான் போறோம், ஓகே? அவள் ஏதோ கோபத்தில் சொல்கிறாள் என்று எண்ணிக்கொண்டு தலையாட்டியவன், இவளுக்கு எப்படி தெரிந்தது மீரா எதையோ நான் பார்க்கணும்னு தான் ட்ரெக்கிங் கூட்டிட்டு போனா, இவ அதையே கரெக்டா சொல்றாளே, எப்படி என்றும் யோசித்தான். அடுத்து நிகழப்போவதை பகுதி 5 கேட்கலாம். நன்றி.